மலை இருளில் மறைந்த ரகசியம். ஹேரா அப்படிங்கிற குட்டி பொண்ணு நகர்ப்புறத்துல வாழ்ந்து வந்தா. அவ எப்பவும் மொபைல் யூஸ் பண்றதுனால அவங்க அம்மா அப்பா கிராமத்துல இருக்கிற அவங்க பாட்டி வீட்டுக்கு அவளை அனுப்பி வைக்கிறதா டிசைட் பண்ணாங்க. ஆனா ஹேராவுக்கு பாட்டி வீட்டு போகிறதுல விருப்பமே இல்லை. என்ன பண்றது, அம்மா சொல்லிட்டாங்க, போய்த்தானே ஆகணும்னு அவளும் நினைச்சிட்டு கிளம்பிட்டா. ஹேரா கிராமத்துல வந்து சேர்ந்துட்டா. பாக்குறதுக்கே சுற்றி பச்சை பசைன்னு ரொம்பவே அழகா இருந்துச்சு. வெளியே ஒரு வேட்டைக்காரனும் அவங்கூட ஒரு நாய்க்குட்டியும் இருந்துச்சு. வேட்டைக்காரன் ஒரு பறவையை நோக்கி அம்பு ஏறி கொண்டிருந்தான். ஹேரா பாட்டி வீட்டை வந்து அடைஞ்சிட்டா. ரூம்ல இருந்து வெளியே ஜன்னல் வழியா பார்த்து கொண்டிருந்தா. அப்போது ஒரு பையன் பசுவை விரட்டி கொண்டும் பசு கூட விளையாடி கொண்டு இருந்தான். அவன் பேர் மேக்ரோ. வேகமா ஓடி வெளியே போன ஹேரா. ஆனா அங்க அந்த பையனையும் காணல, பசுவையும் காணல. ஹேரா ஒரு பெரிய மலையொன்ன பார்த்தா. மலையை நோக்கி மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சா. திடீர்னு ஒரு சூரிய இதழை போன்ற வடிவமுடைய கீ ஒண்ணு அவ முன்னால வந்து விழுந்துச்சு. அதை ஹேரா எடுத்து முன்னும் பின்னும் பார்த்துட்டு என்னன்னு தெரியாதனால அவ அப்படியே பாக்கெட்ல வச்சுட்டு மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா. குரங்கு கூட்டங்களோ தன்னிடமிருந்து கீயை தேடினாங்க. கீயை காணல. அத குரங்குகளின் தலைவனிடம் போய் கூறினாங்க. தலைவன் குரங்கோ மிகுந்த பதற்றத்துடன் மலைகளை நோக்கி பார்த்தாரு. ஹேரா மலையை சென்றடைந்து விட்டாள். மலையில மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள் என அனைத்தும் ஏதோ ஒன்றின் முன்னால் மண்டியிட்டு கொண்டிருப்பதை போன்று பொறிக்கப்பட்டிருந்தது. 4 சூரிய இதழ்களை பொருத்துவதற்கான அச்சும் இருந்தது. அதில் ஹேரா தன்னிடம் இருந்த ஒரு பெரிய சூரிய இதழ் கீயை எடுத்து பொருத்தினாள். உடனே வானம் இருண்டது, பாறைகளும் உருண்டன. ஹேரா பயந்து பாட்டி வீட்டுக்கு ஓடிட்டா. மலைகள் 2ஆக பிளந்து அதிலிருந்து கொடூரமான தோற்றமுடைய ஒருவன் வெளியே வந்தான். வெளியில் வந்து பறவைகளின் அரக்கன் எங்கே, மீன்களின் அரக்கன் எங்கே, மனிதர்களின் அரக்கன் எங்கே என தேடிவிட்டு மலைகளில் இருந்து அச்சை பார்க்கும்போது இவனுடைய கதவு மட்டுமே திறந்திருப்பதை அறிந்தான். தன்னை தவிர மீதமுள்ள தலைவர்களும் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்களா என நினைத்து கொடூரமாக கத்தினான். அனைத்து விலங்குகளும் பயத்தில் நடுங்கின. இவனோ விலங்குகளின் அரக்கன். அனைத்து விலங்குகளும் விலங்கரக்கன் கட்டளைப்படிதான் நடக்கும். விலங்கரக்கன் பறவை அரக்கனை விடுதலை செய்வதற்கான கீயை தேடி சென்றான். பறவை அரக்கனை விடுதலை செய்வதற்கான கீ கழுகின் கழுத்தில் இருந்தது. விலங்கரக்கனால் கழுகின் முன்னால் செல்ல முடியாது. வேட்டைக்காரன் குருவியை நோக்கி வில்லை எய்து கொண்டிருந்தான். வேட்டைக்காரன் எய்த அம்பு தவறுதலாக கழுகின் மேல் பட்டது. கழுகோ பலத்த காயமுற்றது. விலங்கரக்கன் மகிழ்ச்சியுடன் பறவை அரக்கனை விடுதலை செய்வதற்கான கீயை அச்சில் வைத்தான். விலங்கரக்கன் மற்றும் பறவை அரக்கன் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். வானம் இருளாக மாறியது. அனைத்து விலங்குகளும் பறவைகளும் ஒரே திசையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தது. பறவை அரசனின் உத்தரவுப்படி கொக்கு சிப்பிக்குள் பாதுகாக்கப்பட்டிருந்த மீன்களின் அரசனின் கீயை கண்டுபிடித்து மீன்களின் அரக்கனை விடுதலை செய்தது. தாத்தா விலங்குகள் மற்றும் பறவைகளின் நிலையை பார்த்து புரிந்து கொண்டார். இது அரக்கர்களின் விடுதலையாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்தார். ஹேரா வானம் இருளாக இருப்பதை பார்த்து ஏன் என்று தாத்தாவிடம் கேட்டாள். தாத்தா, 3 அரக்கர்கள் வெளியேறிவிட்டனர். இனி மீதமுள்ளது மனித அரக்கனின் சக்தி மட்டுமே என்றார். மனித அரக்கனை வெளியேற்றுவதற்கான கீ என்னிடமே உள்ளது. இந்த கீயையும் அரக்கர்களுக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகமே இருளுக்கு அடிமையாகிவிடும் என கூறினார். 3 அரக்கர்களும் தாத்தாவை தேடி வந்துவிட்டார்கள். தாத்தாவை தாக்கினார்கள். கீ 2ஆக உடைந்து விட்டது. ஒரு பாதியை அரக்கர்கள் எடுத்து விட்டார்கள். மற்றொரு பாதியை ஹேராவிடம் கொடுத்து தப்பித்து ஓட சொன்னார் தாத்தா. அவர்கள் தாத்தாவிடம் மீதமுள்ள பாதி கீயையும் தேடினார்கள். ஹேரா கொண்டு தப்பித்து ஓடிவிட்டாள். மேக்ரோ ஹேராவை அழைத்து கொண்டு குகைக்குள் ஓடினான். என்னுடைய நண்பரான பசுவை அரக்கர்கள் அவர்களுக்கு அடிமையாக்கி விட்டார்கள் என மேக்ரோ கூறினான். என் நண்பன் எனக்கு வேண்டும் என்றான். அனைத்து விலங்குகளும் பறவைகளும் அவர்களை துரத்தின. அப்போது ஒரு குரல், ஓடுங்கள் ஓடுங்கள் என்று. மேக்ரோ, கவனித்தாயா என்று கேட்டான். ஹேரா என்ன என்றாள்.
அனைத்து விலங்குகளும் நம்மை துரத்துகின்றன, ஆனால் அவர் மட்டும் ஓடுங்கள் ஓடுங்கள் என்கிறார். அப்படி என்றால் அவர் விலங்கரக்கனால் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றுதானே அர்த்தம் என்றார். வா, அவரிடம் சென்று கேட்போம் என்றான். அவர் விலங்குகளின் அரசன். விலங்குகளின் அரசனாகிய குரங்கு கூறியது, இதை யார் தொடங்கினாரோ அவர்தான் முடிக்க வேண்டும் என்று. இதோ என்னிடம் ஒரு வளையம் உள்ளது. இதே போல் நீங்களும் 3 வளையங்களை இந்த சூரியன் மறைவதற்குள் சேகரிக்க வேண்டும். மலை மேல் அந்த அச்சில் வைக்க வேண்டும். நீங்கள் என்னை போல் 3 அரசுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். மேக்ரோ கூறினான், இதே போல் ஒரு வளையம் என்னிடமும் உள்ளது. இன்னும் 2 வளையங்களை தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். எங்கே சென்று கண்டுபிடிப்பது என யோசித்தார்கள். ஹேரா எறும்புகளை பார்த்தாள். எறும்புகள் உணவை சேகரித்துக் கொண்டிருந்தன. இவை அரக்கர்களுக்கு அடிமையாகவில்லை. எறும்புகளிடம் சென்று பேசினார்கள். எறும்பாரரே, எனக்கு மீன்களின் அரசனின் வளையம் வேண்டும் என்றார்கள். இவர்களது கையில் விலங்குகள் அரசனின் வளையம் இருப்பதை பார்த்து தன்னிடமிருந்த வளையத்தை எறும்புகள் கொடுத்து விட்டன. அவர்கள் தன்னிடம் இருந்த மீதமுள்ள மனித அரக்கரின் கீயை அதில் தொலைத்து விட்டார்கள். மற்ற அரக்கர்கள் அதை கண்டுபிடித்து மனிதர்களையும் அடிமையாக்கி விட்டார்கள். ஆனால் மேக்ரோ மற்றும் ஹேராவின் கையில் அரசர்களின் வளையம் இருப்பதால் அடிமையாக்க முடியவில்லை. எவ்வாறு எறும்புகளை அரக்கர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லையோ அதே போல் செடி, கொடி மற்றும் மரங்களிலும் எந்த மாற்றமும் இல்லை என்பதை ஹேரா கண்டுபிடித்தாள். இந்த மரமான ஆலமரத்திடம் சென்று விசாரித்தால் நமக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்றான் மேக்ரோ. ஆலமரத்தை சென்று சந்தித்தார்கள். ஆலமரமோ தான் பாதுகாத்து வைத்திருந்த 4வது வளையத்தையும் அவர்களிடம் கொடுத்தது. 4 வளையங்களையும் கொண்டு பல தடைகளை தாண்டி முன்னேறினார்கள். 4 அரக்கர்களும் பலமுறை இவர்களை தடுத்தனர். ஆனாலும் எப்படியோ மலையை அடைந்து விட்டார்கள். 4 வளையங்களையும் இணைத்து அச்சில் 4 இதழ்களின் நடுவில் மேக்ரோ வைத்தான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. அரக்கர்களுக்கு எந்த அழிவும் ஏற்படவில்லை. வானம் இருளிலிருந்து மீளவில்லை. அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அரக்கர்கள் மேக்ரோவையும் ஹேராவையும் சுற்றி வளைத்தார்கள். பறவைகளின் அரசனான வேட்டைக்காரனால் தாக்கப்பட்ட கழுகு வந்தது. மற்ற விலங்குகளின் அரசனாகிய குரங்கும் வந்தது. இருவரும் இணைந்து அரக்கர்களை தாக்கி ஹேராவை தப்பிக்க வைத்தனர். ஹேராவிற்கு நினைவில் வந்தது, யார் தொடங்கினாரோ அவர்தான் முடிக்க வேண்டும் என்று குரங்கு அரசர் கூறினார். ஹேரா, நான் தான் விலங்கருக்கனை விடுதலை செய்தேன். அப்படி என்றால் நான் தான் முடிக்க வேண்டும் என நினைத்து 4 வளையங்களையும் தன்னுடைய கையால் பொருத்தினாள். அரக்கர்கள் 4வரும் அழிந்தார்கள். பூமியில் சூரியனின் வெளிச்சம் வந்தது. விலங்குகள், பறவைகள் என அனைத்து உயிரிகளும் அவரவர் இடத்திற்கு சென்றனர். கிராமம் பழைய நிலைக்கு அழகாக மாறியது. மேக்ரோ மற்றும் ஹேரா இருவரும் இப்போது நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.